காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த இடத்திலே பெரும்பாலும் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவோம். இயேசு கிறிஸ்து யாரையும் இந்த பெண்ணை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கிறார்னு பார்ப்போம். அல்லது அந்த பெண்ணை குறித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒண்ணு சொல்ல போறது கிடையாது, அந்த பெண்ணை குறித்து ஒண்ணு சொல்ல போறது கிடையாது. இந்த இடத்திலே நெகட்டிவ் கேரக்டர்ஸ், இந்த இடத்துல நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது யாருன்னா அந்த கல்லெறிய வந்தவர்கள். இன்னைக்கு அந்த கல்லெறிய வந்தவர்களை குறித்து தான் சில காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே சொல்ல வைக்கிறார். கல்லெறிய வந்தவர்கள், கர்த்தர் என்னைக்குமே வேதத்திலே கெட்ட சம்பவத்திலிருந்து நல்லதையும் கற்றுக் கொடுப்பார், நல்ல சம்பவத்திலிருந்து கெட்டதையும் நமக்கு உணர்த்துவார். எந்த விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு அவர் போதிக்கிற காரியங்கள் வித்தியாசம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து 100% பரிசுத்தர். அந்த பெண் பாவம் செய்தவள். அங்கே வந்தவர்கள் நியாயம் தீர்க்கிறதுக்கு தீவிரமாய் நிற்கிறவர்கள். இதிலே என்னைக்குமே அந்த கல்லெறிய வந்தவர்களை நம்ம தீமையாதான் நம்ம பேசுவோம், தீமையாதான் நம்ம நினைப்போம், மோசமானவர்கள். இந்த பெண்ணை கல்லெறிய வந்தார்கள், கல்லெறிந்து கொள்வதற்காக தீவிரமாய் வந்தார்கள். ஒரு பக்கம் அப்படி பார்ப்போம். இன்னொரு அதை விட மோசமா நம்ம பார்ப்போம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வந்தவர்கள். எப்படியாவது இவரை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தாங்க இல்லையா? இவரை பார்த்து மோசே நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்டவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார், நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்போ இயேசு கிறிஸ்து கல்லெறிந்து விடுங்கள், மோசே சொன்னபடி செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு பிறகு அவர் கிருபை பத்தி பேசவே முடியாது, பாவ மன்னிப்பை குறித்து பேசவே முடியாது. ஏன்னா அங்க கல்லெறிய சொன்னீங்க, இங்கே மன்னிப்பை பத்தி பேசுகிறீன்னு கேட்பாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவளை விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா, இவர் மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர் என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி இயேசு கிறிஸ்துவன் அடிச்சு கொண்டுடுவாங்க. எப்படி போனாலும் தப்பிக்க வழி கிடையாது. விட்டு விடுங்கள் சொன்னாலும் பிரச்சனை, கல்லெறிகள் சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா மோசே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட கடவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்படி வரும்போது இவனை மன்னித்து விடுங்கள், விட்டு விடுங்கள் சொல்லிட்டாருன்னா கூட அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவில் கல்லெறியலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவரை லாக் பண்றாங்க, அவர் தப்பிக்கவே முடியாது, எல்லா சைடையும் லாக் பண்றாங்க. இதெல்லாத்தையும் நாம எப்பவுமே பார்ப்போம். இந்த மனுஷனை குறித்து எப்பவுமே மோசமானவரா பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த மனுஷனிடத்திலும் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. கல்லெறிய வந்தவரிடத்திலே ஒரு நல்ல காரியம். நீ யோசிக்கிற, கல்லெறிய வந்தவரிடத்துல நல்ல காரியமா? இவர்கள் அந்த பெண்ணுக்கு விரோதமாய் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து விரோதமாய் வந்தாங்க, மொத்தத்தில் மோசமானவர்கள். ஆனா நான் சொல்றேன், இவர் நல்லவர்கள். இந்த கல்லெறிய வந்தவர்கள் நல்லவர்கள். எந்த விதத்தில் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரே ஒரு காரியம் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் தரையில எழுதுகிறார். என்ன எழுதியிருப்பாங்க? சில நினைப்பாங்க ஒவ்வொருத்தருடைய பாவத்தை எழுதுகிறார் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அப்படின்னு எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படிதான் நீங்க வந்தாங்க, 10 கட்டளையின் அடிப்படையில தானே வந்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த 10 கட்டளை எழுதியிருப்பார். கொலை செய்யாதிருப்பாயாக,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயை கனப்படுவாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, அப்படியே எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டான். ஒருத்தர் களவு செய்தவன் பார்க்கலாம், ஐயோ நம்ம களவு செஞ்சிருக்கிறோம். ஒருத்தர் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறான், அவன் மாட்டிக்கிட்டான். ஒருத்தர் விபச்சாரம் செய்த மாட்டினான். ஒவ்வொருத்தர் பொய் சாட்சி என்னென்ன காரியத்தை செய்தார்களோ அந்த 10 கட்டளை அவர் எழுதி வைக்கும் போது அதை பார்த்த உடனே, ஆமா இந்த கட்டளையின்படி நான் சரியில்லை, எனக்கு கல்லெறிய தகுதி இல்லை என்று சொல்லி அந்தந்த காரியத்தை அவங்க பார்க்கும்போது அவன் கையில் இருக்கிற கலைக்கீழ போட்டுட்டான். எந்தெந்த பாவத்தை அவருடைய நியாயப்பிரமான வார்த்தையின்படி தான் சரியில்லைங்கிறத எந்தெந்த காரியத்தை உணர்ந்தார்களோ அந்தந்த நேரத்துல அவன் கல்ல கீழ போட்டுட்டான். இவர்களை குறித்து நான் நல்ல விஷயமா சொல்றேன். நல்லவர்கள் இதுல தெரியுமா, தங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டார்கள், உணர்ந்தார்கள். தாங்கள் தப்பு செஞ்சிருக்கிறோம், நான் பாவிகள் தான் என்பதை உணர்ந்து அப்படியே கல்ல போட்டுட்டு உணர்வுள்ள இருதயத்தோடு போயிட்டாங்க. கெட்டவர்கள் தான், ஆனா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல காரியம் இருக்குது. என்னன்னா, தங்கள் பாவத்தை உணர்ந்து அது நிமித்தம் அது அப்படியே மனசாட்சியில் குத்தப்பட்டு கல்ல கீழே போட்டுட்டு ஒண்ணுமே செய்யாம அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அப்படியே போயிட்டாங்க. அவங்க வரும்போது கெட்ட நோக்கத்தோடு வந்தாங்க, இப்போ அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த கெட்டவர்களுக்குள்ளேயும் இவ்வளவு நல்ல காரியம் இருக்கிறதை நம்ம யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது லாக் பண்ணணும்னு வந்தாங்க, இந்த பெண்ணை கல்லறியணும்னு வந்தாங்க. இப்படிப்பட்ட கெட்ட சுபாவத்தோடு தான் இவங்களை நம்ம பார்க்கிறோமே தவிர, நான் இன்னைக்கு சொல்றவங்களுக்கு இவர்களுக்குள்ளும் ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இவர்கள் வேற ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை பேரும் உணர்த்தப்பட்டு கல்ல கீழ போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவன் எத்தனை வார்த்தைகளை கொடுக்கிறார் இல்லையா? வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளோட எவ்வளவு பேசுறாரு, சபையிலே செய்தி கேட்கும் போது நம்மளோட ஆண்டவர் எவ்வளவு பேசுறாரு, நம்முடைய குறைவுகளை குற்றங்களை எல்லாம் கர்த்தர் எவ்வளவு தூரம் உணர்த்துகிறார். உணர்த்தும் பொழுது எந்த அளவுக்கு நாம் உணர்வடைகிறோம் என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் உணர்வடைய வேண்டும். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்பாக நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், உணர வேண்டும். கல்லுகளை அவர் போட்டுவிட்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்து விட வேண்டும். வரும்போது கல்லை தூக்கிட்டு வந்தாங்க, இப்ப கல்லை கீழே போட்டுட்டு அப்படியே அமைதியா போயிட்டாங்க. ஒருவரும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, ஒருத்தர் கூட எனக்கு அல்ல, என் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறேன். அத்தனை பேரும் உணர்வடைந்து போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது, அதை வேதத்தை வாசிக்கும் போது இருக்கலாம், அல்லது ஒரு செய்தி கேட்கும் போது இருக்கலாம், ஏதாவது ஒரு நேரத்திலே ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருமானால், அந்த வார்த்தைக்கு முன்பதாக உணர்வடைந்து நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குற்றத்தை உணர்ந்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை உணர்வுள்ள இருதயம் ரொம்ப பெரிய பொக்கிஷம். நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வுள்ள இருதயங்கிறது பெரிய பொக்கிஷம். வேதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 19 பாத்தீங்கன்னா 12, 13, 14 ஆகிய வசனங்கள்ல அழகா சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு அடியனை விலக்கி காரும், துணிகரமான பாவங்கள் அடியனை ஆண்டு கொள்ளப்பட்டாது. அப்போ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய பிழைகளை நம்ம உணரணும், மறைவான குற்றங்களையும் நாம் உணரணும், துணிகரமான பாவங்களை நம்ம உணரணும். எல்லாவற்றையும் உணர வேண்டும். நம்முடைய தவறுகளை மூடி மறைக்க கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உணர்வுடைய இருதயம் இருக்கவே வேண்டும். அந்த உணர்வுடைய இருதயம் தான் நம்மை கர்த்தருக்குள்ளாக தொடர்ந்து நம்மை நீடித்து நிலைக்கப்படும். உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் போனோம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைச்சிருக்கவே முடியாது. பாருங்க, சவுல் இருக்கிறார், அமலேக்கியர்களை சர்வ சங்காரம் பண்ண சொல்லி கர்த்தர் சொன்னாரு, அதை செய்யல. சாமுவேல் உணர்த்துறாரு, அப்பவும் உணர்வடையல. ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஜனங்கள் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிழையை அவர் உணரவே இல்லை, கடைசி வரைக்கும் உணரவே இல்லை. நியாயப்படுத்த நினைக்கிறார். ஆனா தாவீது அதை விட மோசமான பாவத்தை தான் செய்கிறார். ஆனா அதே நேரத்திலே
நீயே அந்த மனுஷன் என்று சொல்லும் பொழுது உடனே மனமடைந்து உணர்வடைந்து 51ஆம் சங்கீதத்தை இறுதியை உடைஞ்சு எழுதுகிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி வேதனையோடு உணர்வுள்ள இருதயத்தோடு தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கிறான். அவன் வாழ்வடைந்தான். அவனுடைய அரசாட்சி கர்த்தர் நீக்கல. நீடித்த நாட்களாய் கர்த்தர் கொடுத்து பூரண வயதிலே இந்த உலகத்தில் இருந்தவன் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் சொல்றேன், உணர்வுள்ள இருதயம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்பதனால் இருக்கலாம், ஒரு செய்தி கேட்பதனால் இருக்கலாம், அல்லது யாராவது ஒருவர் நம்முடைய குறைவுகளை பார்த்து சுட்டி காட்டுகிறதா இருக்கலாம். அந்த நேரத்துல உணர்வடையணும், கோபப்படக்கூடாது. இவங்க யார் என்னை பத்தி சொல்றதுக்கு என்று சொல்லி கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. உசியா ராஜா அவனும் பாவம் செய்கிறான். உசியா ராஜா தேவ சமூகத்திலிருந்து தூபபீடத்தை எடுத்து தூப கலசத்தை எடுத்து கர்த்தருக்கு தூபம் காட்டலாம். ஆசாரியர்கள் 80 பேர் வந்து நின்று அதற்கு எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நின்று, ராஜாவே இது உமக்கு ஏற்றதல்ல என்று சொல்றாங்க. உசியா செய்தது என்ன தெரியுமா? அவர்களுக்கு எதிராக கோபப்பட்டான். ஆசாரியர்களுக்கு நேராக தன் கையை நீட்டி அவர்களுக்கு எதிராக கோபப்பட்டான். தன்னை உணர்த்தினவர்களுக்கு எதிராக கோபப்படுகிறவன் உசியா. உணர்வடையாதவன் சவுல், உணர்ந்து கொண்டவன் தாவீது. இது எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், எப்பொழுதும் உணர்வடையணும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது வேதத்தின் மூலமாய் நமக்கு வந்தாலும் சரி, ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் வந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபர் நமக்கு நம்முடைய குறைவை சொன்னாலும் சரி, உணர்வடையணும், கோபம் அடையக்கூடாது. நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து சரி செய்து கொள்வோமானால் மெய்யாகவே ஆண்டவர் நம்ம பிரியமாய் இருப்பார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீடித்த நாட்களாய் தொடர்ந்து கர்த்தருக்காய் நாம் வாழ்வதற்கு அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகிய உணர்வுள்ள இருதயம் அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் கேளுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் நான் உணர்வுள்ள இருதயத்தோடு நான் வாழணும். எல்லா நேரத்திலும் உணர்வுள்ள இருதயத்தை நான் காத்துக் கொள்ளணும். உணர்வுள்ள இருதயம் என்னை விட்டு போயிடக்கூடாது. எப்பொழுதுமே இந்த உணர்ந்து என் குறைவுகளை நான் உணர்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த ஒரு இருதயம் எனக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தீமையாக நோக்கத்தோடு வந்தவர்களுக்குள்ளும் ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு காண்பிச்சீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அத்தனை பேரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரும் உணர்வுள்ளவர்களாய் இருந்தார்கள். பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறிய கடவுள் என்று சொன்னவுடனே அத்தனை பேரும் உணர்த்தப்பட்டு கல்லுகளை கீழே போட்டாங்களேப்பா. இது உணர்வரே தன் பிழைகளை உணர்கிறவன். எங்கள் பிழைகளை எப்பொழுது நாங்கள் உணர்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்கப்பா. புதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.